பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? ஒரு மாதத்துக்கு முன்பு, 20 நாட்களுக்கு முன்பு, ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்தில் இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சு ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பான். பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்.